ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னா குன்னூர். நாங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்ததும் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து கேரளா டு குன்னூர் தான் போனோம். குன்னூர் வந்து என் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்த ஊர். இந்த குன்னூர் ட்ரிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரோடு வழியாக நாங்கள் போயிருந்தோம். யூஸ்வலாக எப்போவுமே அந்த கோயம்புத்தூர் வழியாக தான் போவோம். ஆனால் இந்த டைம் ஒரு டிஃப்ரெண்ட் ரோட் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா என் வீடு வந்து இப்போ பார்த்திங்கன்னா மன்னார்காட்டில் இருக்குது கேரளாவில். ஆனால் நான் படித்தது எல்லாமே குன்னூரில் தான். ஸோ அது வந்து ஒரு ஹோம் டவுன் மாதிரி தான் எனக்கு. ஸோ இந்த டைம் என்ன பிளான் பண்ணோன்னா அப்படி மன்னார்காட்டில் இருந்து அப்படியே காடு வழியாக அட்டப்பாடி வழியாக அப்படி போகலான்னு ஒரு ரோட் இருக்குது. இது வந்து ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண வழி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே செக் போஸ்ட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் அந்த மாதிரி யாரையும் அனுப்புறதில்ல. இந்த மாதிரி லோக்கலைட்ஸ் மட்டும் தான் அந்த வழி அனுப்புகிறாங்க. நாங்கள் வந்து குன்னூரில் இருந்ததுனால எங்களுக்கு அந்த வழி போக முடிஞ்சிருச்சு. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா மன்னார்காட்டிலேருந்து அட்டப்பாடி ரோட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் அந்த அட்டப்பாடி ஹில்ஸ் ரீச் ஆகிற டைமில் ரோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரோடே பார்த்திங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்கும். கொஞ்சம் கர்வ்ஸெல்லாம் நிறையா இருக்கும், ஹேர்பின் பென்ஸ் இதெல்லாம். ஆனால் கொஞ்சம் சின்ன ரோடு வேறு. ஸோ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணோம். போகிற வழியே பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வியூஸில் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நிறைய காலையில் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய டிராஃபிக் இருந்துச்சு. நிறைய பேர் நம்மள மாதிரி அந்த இடம் பார்க்குறக்காக வந்திருந்தாங்க, சுற்றி பார்க்குறக்காக. ஜஸ்ட் அந்த ட்ரைவுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ரோட்டில் போய் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த அட்டப்பாடி ரோட்லேயே போவோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டிராஃபிக் இருக்குது. தாவளம் சொல்கிற இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து அது முள்ளி ரோடு. அது இப்போ கிட்டத்தட்ட மன்னார்காட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours இருக்குது இந்த முள்ளி செக் போஸ்ட்டு. அந்த முள்ளி செக் போஸ்ட் தான் தமிழ்நாடு கேரளா பார்டரு. ஆனால் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம சீனிக்காக இருக்கும். நிறையா மலைகள், அதே மாதிரி நிறையா இப்போ நாங்கள் மழையெல்லாம் முடிஞ்சு போனதெல்லாம் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. ஆனால் கர்வ்ஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணணும். இந்த வழி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வழி போயிருந்தேன். இது வந்து அட்டப்பாடியில் ரொம்ப அழகாக இருந்தது. பேக் வாட்டர்ஸ் நல்லா இருந்தது பார்க்க. யூஸ்வலாக குன்னூர் கோயம்புத்தூர் வழியாக தான் நான் போயிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டப்பாடி வழி போகிறது. எல்லாருக்குமே இப்போ பெர்மிஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் இருந்தது. அண்ட் கேரளா கவர்மெண்ட் வந்து டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ரோட் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பைக்கர்ஸ் பாப்புலேஷன் அதிகமானதால் இப்போ அங்கே பெர்மிஷன் கொடுக்கறதில்ல பைக்கர்ஸ்க்கு. பைக்கர்ஸ்னால் எந்த காரும் இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த வைல்ட் லைஃப் வந்து அங்கே எஃபெக்ட் ஆகுது சொல்லிட்டு தமிழ்நாட்டில் செக் போஸ்ட் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ கேரளாவிலேருந்து போகிறீங்கன்னா அந்த முள்ளி கேரளா செக் போஸ்ட் வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் நல்லா இருக்க ரோடு, நல்ல ரோடு வேறு, நல்ல வியூஸ் வேறு. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ரிவர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிறையா சைடில் இந்த மாதிரி வியூஸ் இருக்கும். நாங்கள் நிறைய இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணி பிக்சர்ஸ் எடுத்தோம், அதே மாதிரி வீடியோஸ் எடுத்திருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு வால்பேப்பரில் போகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அப்படி ஒரு மெடிடேஷன் மாதிரி இருந்துச்சு. கேரளா வந்து கேரளா சைடும் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் 100 மீட்டர்ஸ் வந்து கேரளா டு தமிழ்நாடு அந்த பார்டர் வந்து 100 மீட்டர்ஸ் ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. அது வந்து ரொம்ப குட்டியான ரோட், ஃபுல்லாக கல் மண் அப்படி இருக்கிற ஒரு ரோட். அது மட்டும்தான் அங்கே ட்ராபேக்காக பார்த்தோம். பிகாஸ் எங்கள் காரு போகிறப்பவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபுல்லாக முள் செடி, கல் மண் நிறைஞ்ச ரோடு. கேரளா பார்டர்லேருந்து நீங்கள் இதுக்கு தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு போகிற அந்த வழி, அந்த ஒரு 150 மீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் அது ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கத்தா வழியாக தான் போகணும். இங்கே கத்தா வழியாக காட்டுக்குள்ளே போகணும். காடு வழி ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நிறைய யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ கேரளாவில் இருந்து போகும்போது கேரளாவிலே ஸ்டாப் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் அங்கே ஓப்பன் கிடையாது, இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் குன்னூரில் இருந்த லோக்கல்ஸ்னால எங்களுக்கு அங்கே ஆல்ரெடி அங்கே எங்கள் லோக்கல் ஐடென்டிட்டி கார்டை காமிச்சு அப்படியே போயிட்டோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் முள்ளி ரீச் ஆகிற இடம். முள்ளி ரீச் ஆனு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 100 மீட்டர்ஸ் ஒரு ஆஃப் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. அங்கே வந்து நம்ம பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அங்கேருந்து கொடுத்து போய் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வந்து எப்படி பார்த்திங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட் சைட் போனீங்கன்னா அது வந்து அப்படியே மஞ்சூர் போய் ஜாயின் ஆகும். அது வந்து நீலகிரிஸில் இருக்குது. ரைட் சைட் போனீங்கன்னா காரமடா போய் ஜாயின் ஆகும், மேட்டுப்பாளையம் பக்கத்தில். ஸோ ஆக்சுவலாக காரமடையிலேருந்து ஒரு ரோடு இருக்குது, அது வந்து இங்கே ஜாயின் ஆகும். நிறைய பேர் அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அதே மாதிரி மஞ்சூர்லேருந்து காரமடைக்கு பஸ் வேறு இருக்குது, மினி பஸ் இந்த வழியாக விட்றாங்க. செமையாக இருந்துச்சு. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பைசனை வேறு பார்த்தோம், ரோட் சைடாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா யானைகள் நிறையா நடமாடுற இடம், ஆனால் யானைகள்லாம் எதுவும் பார்க்கல. போகிற வழியில் கதா பவர் ஸ்டேஷன் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கனடா பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் போய் விசிட் பண்ணோம், பெர்மிஷன் வாங்கி உள்ளே போய் விசிட் பண்ணோம். ஆனால் அங்கே வீடியோ எடுக்க பெர்மிஷன் இல்லைங்க. கதா பவர் ஸ்டேஷனுக்குள்ளே வீடியோ எடுக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனோம்னா மஞ்சூர் போனோம். அப்பா வந்து போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அங்கேயும் இருந்தார். ஸோ அவர் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே ஒர்க் பண்ணாரோ அங்கே கூப்பிட்டு போய் காமிச்சோம். அவர் ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி இந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணியிருந்தாராம்மா. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இருந்துச்சு திரும்பி போகிறதுக்கு. இந்த பிளேஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தது. மஞ்சூர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. மஞ்சூர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் விசிட் பண்ணுறாங்க, நிறையா பைக்கர்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க. அங்கேருந்து கிண்ணக்கரை நிறைய இடம் அந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, அங்கே போகிறாங்க. கர்நாடகாலேருந்தும் நிறைய டூரிஸ்ட் அந்த வழியாக போகிறாங்க, மஞ்சூர் வழியாக. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே மஞ்சூர்லேருந்து குன்னூர் போயிட்டுருந்தோம். அங்கேருந்து குன்னூர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து ஃபுல் நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருந்துச்சு, நிறைய டீ ஃபேக்ட்ரிஸு அந்த மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். குன்னூருக்கு திரும்புகிற வழி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அதெல்லாம் நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வழியாக வந்திருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக போனது கிடையாது, அதனால் வழியை மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டுக்குள்ளார போயிட்டுருந்தோம். ஆனால் நல்ல வியூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ ஷார்ட்கட் சொல்லியிருந்தார். அங்கேருந்து ஒரு ஷார்ட்கட் வழியாக போனோம். ஆனால் ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் போகிற ரூட்டு மிஸ் பண்ணதுனால ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஆனாலும் இட் வாஸ் வொர்த் த வியூ. காட்டுக்குள்ளே போனோம், அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடு சொன்னால அது 2 சைடும் அப்படியே மரங்களாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சன்லைட் கூட வராத மாதிரி இருக்கும், கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மாதிரி நிறையா டூரிஸ்ட் அங்கேயும் இருக்காங்க, அந்த வழியாகவும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன வழியில் நாங்கள் ஒரு சாம்ராஜ் டீ எஸ்டேட், இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அங்கே நிறைய பேர் அந்த வழியாக ட்ராவல் பண்ணுறவங்க டீ சாப்பிடுவாங்க. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டீ இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மேங்கோ டீ, சாஃப்ரன் டீ, கொஞ்சம் வித்தியாசமான டீ இங்கே கிடைக்கும். இது ஒரு தனி டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ரொம்ப நல்ல டீஸ். நான் பிகாஸ் அங்கே குடிக்கவும் முடியும், நீங்கள் வாங்கிட்டு வரவும் முடியும். டீ பவுடர்ஸ்லாம் வாங்கினோம், ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா அவங்களோட சாம்ராஜோட ஃபேக்ட்ரி வேறு இருக்குது. நிறையா போகிற வழியில் சொன்ன மாதிரி நிறைய எஸ்டேட்ஸு. ஸோ ஆனால் வியூ நல்லா செம்மையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கர்வ்ஸு, ஆப்போசிட் சைடில் வேறு கொஞ்சம் ஸ்பீடாக வருவாங்க நிறைய பேர். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். எஸ்பெஷலி வீக்கெண்ட்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடில் அங்கே குன்னூர் போகிறவங்களும் குன்னூர்லேருந்து வெளியே வரவங்களும் ஒரு நல்ல ஸ்பீடில் தான் வருவாங்க. வீக்கெண்ட்ஸ் ரொம்ப அதிகமான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ பார்த்து ஓட்டணும். அப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டு ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ குன்னூர் நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளாரே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வியூ வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்ததுனால கொஞ்சம் டிராஃபிக் வேறு கம்மியாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் சொன்ன அந்த ரோடு மிஸ் பண்ணி போனால் சொன்னேன் தெரியுமா, வேறு ஒரு வண்டியும் வரல இந்த சைடில். நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருந்தோம். ஆனால் போய் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த சைட் போய் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம வியூவாக இருக்கும். அங்கேருந்து எல்லாம் டீ எஸ்டேட்ஸ் தான், செம்மையான வியூ அங்கேருந்து. அதுவும் நாங்கள் எடுத்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறோம். அது அந்த மிஸ் பண்ணதுலேயும் ரொம்ப அழகான ஒரு மலைக்கு மேலேருந்து வியூ. அந்த வியூ நெக்ஸ்ட்டு வரும். இதுதான் அந்த வியூ. இந்த ரூட் மிஸ் பண்ணாலும் இட் இஸ் நைஸ் டு கெட் லாஸ்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வியூவாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வியூவை பார்த்துட்டு இருந்தோம். எப்படி லஞ்ச் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட போகிறோன்னு தெரியும், ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வியூவை கொஞ்சம் நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் திரும்பியும் குன்னூருக்கு ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். கடைசி ஆகும்போது குன்னூர் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகும்போது நிறையா டிராஃபிக் பயங்கரமாக இருந்துச்சு. டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே எங்களுக்கு குன்னூர் போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த குன்னூரோட அந்த கிளாக் தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்ட் மேலே ஒரு பெரிய கிளாக் இருக்குது. அப்போ நாங்கள் குன்னூரியன்ஸ்க்கு எங்களுக்கு அதுதான் அந்த ஐடென்டிட்டி. குன்னூர் ரீச் ஆகுதுன்னா அந்த கிளாக் தெரியும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. இது வந்து திருப்பி நாங்கள் ஆன் த வே தான் ரீச் ஆகலை. அந்த இடம் டிராஃபிக் ரீச் ஆகலை. டிராஃபிக் நாங்கள் எடுக்கல. ஆனால் ஏன்னா அந்த வியூவே நல்லா இருக்கல, அதனால் வியூஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தோம்.
நாங்கள் எந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனுமே கவர் பண்ணல. அங்கே ஜஸ்ட் ஒரு ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணோம். இவங்க ஸ்கூல் அப்புறம் இவங்க இருந்த இடம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். எந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனுமே போகல. பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் பேக் போயிருக்கோம். ஆனால் இந்த வியூ எல்லாமே நல்லா இருந்தது. காட்டு வழி எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே அங்கே போக தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு சன்செட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே போய் வெளியே போய் சுற்றி பார்த்தோம். குன்னூர் போனாலே எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இருக்குது சாப்பிட்றதுக்காக. சின்னதாகும் போது நிறையா அங்கே சாப்பிட்ருக்கேன், ராமச்சந்திரா ஹோட்டல்னு. அங்கே பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணோம். அந்த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பிட்டோம் நாங்கள் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். என்ன இது பீக் சீசன் டைம் ஆனதுனால குன்னூர் வழியாக டேரெக்டாக மேட்டுப்பாளையம் யாரும் விடுறதில்ல. எல்லாருமே இந்த கோத்தகிரி வழியாக தான் விட்டாங்க. கோத்தகிரி வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் எங்களுக்கு தெரியும். அங்கேருந்து குன்னூர்லேருந்து வண்டிஷோலன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்திங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாகவே ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அரவேன்னு சொல்கிற இடத்துக்கு. இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோத்தகிரி போக தேவையில்லை. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour சேவ் ஆகும். ஆனால் ரோடு என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். அங்கங்கே ரொம்ப ஹில்லியாக இருக்கும், ரொம்ப ஸ்டீப் கர்வ்ஸாக இருக்கும். இறங்குறது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடணும். கொஞ்சம் இந்த ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரோடும். நிறையா வியூ பாயிண்ட்ஸ், நிறையா என்ன எதுவும் டூரிஸ்ட் அவ்வளோ கிடையாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வியூ பாயிண்ட்ஸ் நிறையா அவ்வளோ டூரிஸ்ட் தெரியாதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டிராஃபிக்லாம் கம்மியாக இருந்துச்சு. லோக்கல்ஸ் மட்டும் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தால் கூட அங்கே 1-2 டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம். அவங்களும் அந்த மாதிரி நின்று ஃபோட்டோவில் எடுத்திருந்தாங்க. ஆனால் இது நல்ல ரோடு. இது ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு நல்ல வியூஸ், ஒரு ட்ரைவ்க்கான பெஸ்ட் ரோடு. ஆனால் ரொம்ப கர்வி ரோடுங்க. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் ஓட்ட முடியும். ஸ்டீப்பாக இருந்தது. அந்த மலை இறங்குறப்போ ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்கும். இந்த வழியெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டணும். ஆனால் இந்த ரோடு இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. இந்த ரோட்டில் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரோட் ஒர்க்கில் நடந்துருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரோடு. ஸோ இதுதான் எங்கள் குன்னூர் ட்ரிப்போட வீடியோ. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டே போயிருக்கோம். ஆனால் இந்த டைம் காட்டு வழியாக போனதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸே இருந்தது. வெறும் க்ரீன்ரி மட்டும்தான் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கூடிய சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக வரும். தேங்க்ஸ். பை.